அண்மைச் செய்தி. காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் காயப்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி குடியரசுத் தலைவர் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக புகார் எழுந்தது. பாஜகவும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர்கள் பேசியது விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று நாடாளுமன்றத்திலே குடியரசுத் தலைவர் உரை முடிந்த பிறகு வெளியே வந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி குடியரசுத் தலைவர் உரை பற்றி விமர்சிக்கும் போது குடியரசுத் தலைவர் இறுதியிலே மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார், அதாவது அவரது உரையின் இறுதியிலே மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார் எனவும், she could hardly speak, அவரால் பேசவே முடியவில்லை எனவும் கூறினார். அப்படி கூறும்போது இறுதியாக அவர் புவர் திங் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். ஐயோ பாவம் என்பது போன்ற அர்த்தத்திலே அவர் பேசியது குடியரசுத் தலைவர் பதவிக்கு களங்கம் விளைவிப்பதாக இருக்கும் என பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தது. இப்படி குடியரசுத் தலைவரை பற்றி பேசவே கூடாது, புவர் திங் என்கிற வார்த்தை குடியரசுத் தலைவர் போன்ற மிகுந்த உயர்ந்த பதவியிலே இருப்பவருக்கு விமர்சனம் செய்வதற்கு தகுதியற்ற வார்த்தை என ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையிலே குடியரசுத் தலைவர் இல்லமும் இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறது. இது போன்ற கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எனவும் குடியரசுத் தலைவர் இல்லம் தெரிவித்திருக்கிறது. எந்த விதத்திலுமே குடியரசுத் தலைவர் சோர்வடையவில்லை எனவும், ஏழை மக்கள் நல்வாழ்வு குறித்து பேசும்போது அவர் சோர்வடையவே மாட்டார் எனவும் குடியரசுத் தலைவர் இல்லம் பதிலடி கொடுத்திருக்கிறது. ஆகவே சோனியா காந்தியின் கருத்து மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் குடியரசுத் தலைவர் தொடர்பாக சோனியா காந்தி கருத்து தெரிவித்த நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது, கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி.